ஆல்ரெடி வந்து முன்பற்கல்ல வந்து சொத்தை இருக்குது, இல்லாட்டி அந்த கம்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்குது. சில பேருக்கு வந்து கம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. சரி, யாரெல்லாம் இந்த டென்டல் ப்ளீச்சிங் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் நேச்சுரலான இருக்கிற இனாமலையோ இல்லை கம்ஸையோ டிஸ்டர்ப் கண்டிப்பாக பண்ணாது. அந்த பேஷண்ட்க்கு இப்போ இருக்கிற பல்லோட ஷேட் என்னன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு ஷேட் கைடு இருக்கும். அந்த கைடை வச்சு இப்போ என்ன ஷேட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ இமேஜ் எடுத்து வச்சுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன், ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டென்டல் சர்ஜன் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூனிவர்ஸ் டென்டல் கேரோட யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் டீத் ஒயிட்னிங் பற்றியும் எப்படி வந்து ஹோம் டிஐஒய் டெக்னிக்ஸ்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுன்றதை பற்றியும் பார்த்தோம். அப்போவே வந்து நீங்கள் டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டென்டல் கிளினிக்கை விசிட் பண்ணி ஒரு டென்டல் ப்ளீச்சிங் பண்ணிக்கிறது தான் மோஸ்ட் சேஃப் அண்ட் எஃபெக்டிவான ப்ரொசீஜர்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டென்டல் ப்ளீச்சிங் யாரெல்லாம் பண்ணிக்கலாம், யாருக்கெல்லாம் பண்ண முடியாது, அண்ட் நாங்கள் அதை எப்படி பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ப்ளீச்சுன்னு சொல்கிறாங்களே, இஸ் இட் சேஃபா, அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அதாவது ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் எவ்வளோ நாளைக்கு இதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும், அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு என்னோட பல்லோட ஷேட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. டென்டல் ப்ளீச்சிங்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து ப்ளீச்னாலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கும். பட் ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்கள் இதில் டென்டல் ப்ளீச்சிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து மோஸ்ட்லி ஹைட்ரஜன் பெராக்சைடோட ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ஒரு டிஸ்டைன்ட் கான்சன்ட்ரேஷனில் தான் வி யூஸ் ஆன் த பேஷண்ட். அண்ட் இது வந்து எந்த வகையிலையுமே உங்களோட இனாமலையோ இல்லை உங்கள் கம்ஸையோ டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னும் சொல்ல போனோம்னா உங்கள் பல்லில் இருக்க அந்த டிஸ்கலரேஷனையும் அந்த ஸ்டெயின்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்கள் நேச்சுரலான இருக்கிற இனாமலையோ இல்லை கம்ஸையோ டிஸ்டர்ப் கண்டிப்பாக பண்ணாது. சரி, யாரெல்லாம் இந்த டென்டல் ப்ளீச்சிங் பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரலி ஸ்டெயின்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு டியூ டு காஃபி இன்டேக்காக இருக்கலாம், இல்லை டீ நிறையா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சில பேர் வந்து செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி நேச்சுரலி டியூ டு ஏஜிங்னாலேயே வந்து ஒரு ஸ்டெயின்டு டிஸ்கலர்டு டூத் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அவங்களோட பற்களை வந்து இன்னும் ஒரு ஷேட் அல்லாத 2 ஷேட் வந்து லைட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டென்டல் ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் பண்ணக்கூடாது, யாருக்கெல்லாம் வந்து டென்டல் ப்ளீச்சிங் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி வந்து முன்பற்கல்ல வந்து சொத்தை இருக்குது, இல்லாட்டி அந்த கம்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்குது. சில பேருக்கு வந்து கம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு, இல்லாட்டி ஆல்ரெடி அந்த பல்லில் வந்து க்ரௌனோ இல்லை வினியர் போல் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு, இல்லாட்டி ஆல்ரெடி கீமோதெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து நம்மளால் டென்டல் ப்ளீச்சிங் வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பண்ணலான்னு சொன்னோடனே இப்போ கிளினிக் வந்தோடனே என்ன டாக்டர் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஹார்ட்லி ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இனிஷியலாக ஒரு பேஷண்ட் வந்தோடனே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணுவோம். பல்லில் ஏதாவது காரைகள் இருந்தாலோ இல்லாட்டி மேலோட்டமாக ஏதாவது கரைகள் இருந்தாலோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிடுவோம். அது பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா, அந்த பேஷண்ட்க்கு இப்போ இருக்கிற பல்லோட ஷேட் என்னன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு ஷேட் கைடு இருக்கும். அந்த கைடை வச்சு இப்போ என்ன ஷேட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ இமேஜ் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுற ப்ளீச்சிங் ஏஜென்ட் எந்த வகையிலையும் உங்கள் கம்ஸை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம் பேரியர் வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை அவங்க பல்லில் அப்ளை பண்ணுவோம். ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் அது பல்லில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு லைட் சோர்ஸையும் வச்சுருவோம். அண்ட் அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட பல்லு வந்து எந்த ஷேடில் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு ஃபோட்டோ இமேஜ் எடுப்போம். அதுவே வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த ஒரு 2 to 3 யூனிட் ஆஃப் ஷேட் வந்து லைட்டர் ஆயிருக்கு, அதுவே வந்து பேஷண்ட்க்கு கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா வீல் ஸ்டாப் தேர். பட் சில பேர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டனானா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு செஷன் ஆஃப் அந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். பட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பேஷண்ட்டோட ஓரல் ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை வந்து அவங்க டென்டிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லாட்டி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அந்த டென்டல் ப்ளீச்சிங்கோட ப்ரொசீஜர். சரி, எனக்கு ஏதாவது சென்சிட்டிவிட்டியோ வலியோ இருக்குமா அப்படின்னா, ஒரு மைல்டு சென்சிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக ப்ளீச்சிங்க்கு அப்புறம் இருக்கும். அது உங்கள் டென்டிஸ்டே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்காகவே வந்து அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஒரு 48 மணி நேரத்துக்கு நீங்கள் காஃபியோ டீயோ இல்லை இந்த சிகரெட்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ பண்ணுற டென்டல் ப்ளீச்சிங் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒரு 6 months to 1 year கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் இருக்கும், உங்களோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து.
பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா திருப்பியுமே வந்து நீங்கள் வந்து அந்த லைட்னிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணாதான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டால் டெஃபினெட்லி கிடையாது. பட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 யூனிட்ஸ் ஆஃப் லைட்டர் ஷேட் வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் டீத்தை நீங்கள் ஒயிட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட், சேஃப் அண்ட் ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷன் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் ஒரு டென்டல் ப்ளீச்சிங் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த டென்டல் ப்ளீச்சிங் சம்மந்தமாக இல்லை இதை சுற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கொஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். We'll try to reply. And thank you for listening to the video. Thank you so much.